Hello viewers, welcome back to my channel. இப்போ crochet project start பண்றதுக்கு first slip knot போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். slip knot போடுறதுக்கு yarnோட tail end எடுத்துக்கோங்க. ballல இருந்து வரக்கூடிய yarn ஒரு விரலால இப்படி சுத்திக்கோங்க. சுத்தினீங்கன்னா கீழே இந்த மாதிரி கிடைக்கும். அதை hook வச்சு pull பண்ணிக்கோங்க. pull பண்ணி இப்போ பால்ல இருந்து வரக்கூடிய yarn வச்சு டைட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி yarn pull பண்ணீங்கன்னா டைட் ஆகும். இப்போ ஹூக்ல வந்து ஸ்லிப் knot போட்டாச்சு. இப்படி தான் வந்து ஸ்லிப் knot போடணும். ஒரு crochet ப்ராஜெக்ட்க்கு பேஸே இந்த ஸ்லிப் knot தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லிப் knot டைட்டா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூக்கை எப்படி ஹோல்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹூக்கை பென்சில் பிடிக்கிற மாதிரியும் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நைஃபை பிடிக்கிற மாதிரியும் ஹோல்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நைஃப் பிடிக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணால் ஈஸியாக ஸ்டிச்சஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு நூலை எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்லிப் knot போட்ட ஹூக்கை உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட சுண்டு விரலுக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஆள்காட்டி விரலுக்கு மேலே பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சுண்டு விரலுக்கு கீழே பால்லேருந்து வர்றது தான் டெய்ல் yarn. ஹூக் கிட்ட இருக்கிறது வந்து ஒர்க்கிங் yarn. இந்த மாதிரி yarn ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டிச்சஸ் போடுறது வந்து எல்லா ஸ்டிச்சஸும் ஈவனாக வரும். நெக்ஸ்ட்டு எப்படி செயின்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செயின் போடுறதுக்கு yarn இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஹூக்கை ஒர்க்கிங் yarnோட பின்னாடி கொண்டு போய் ஹூக்குள்ளே மாட்டி ஸ்லிப் knot உள்ளே விட்டு எடுக்கணும். மறுபடியும் ஹூக்கை ஒர்க்கிங் yarn பின்னாடி கொண்டு போய் கொக்கியில் மாட்டி செயினுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செயின்ஸ் போட்டு போட்டு பழகுங்க. போட போட ஸ்பீட் வந்துடும். இந்த மாதிரி செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜடை பின்னல் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் நம்ம ஜடை பின்னல் மாதிரி இருக்கும். இது அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஜடை பின்னல் மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் செயின்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்கள் செயின் ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கான்னு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கீங்கன்னு எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹூக்கில் மாட்டியிருக்கிற இந்த செயினை லூப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லூப் வந்து எப்போவுமே கவுண்ட் ஆகாது. இப்போ இந்த லூப்புக்கு கீழே இருக்கிறது தான் லாஸ்ட்டாக போட்ட செயின். ஸோ இப்போ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்லிப் knot. இந்த ஸ்லிப் knot எப்போவுமே கவுண்ட் ஆகாது. ஸோ இப்போ இதில் வந்து 15 செயின்ஸ் இருக்குது. இதை வந்து ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் போடணும் அப்படின்றது வந்து உங்கள் ப்ராஜெக்ட் சைஸ், ப்ராஜெக்ட் வித் அதை பொறுத்து நம்ம ப்ராஜெக்ட் செய்யும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் செயின்ஸ் கால்குலேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போது ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஹூக்கை செயினில் எந்த இடத்துல விடணும்னா செயின் வி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் ஹூக்கை விடணும்.
இந்த மாதிரி வீக்கு நடுவில் ஹூக்கை உள்ளே விட்டு ஸ்டிச்சஸ் போடணும். க்ராஷெட்டில் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டிச்சஸும் வச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராஜெக்ட்ஸும் பண்ண போகிறோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ராஷெட் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.